Hello, good morning students. Good morning, very good morning. Okay, in the video நம்ம பார்க்க போறது class 10th standard maths. Okay, class 10th maths தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது எந்த டாபிக் பார்க்கறேன்னா menstruation unit 7. இந்த unit 7ல இந்த chapter 7ல இருந்து example sum பார்க்கறோம். example sum எதுன்னு பார்க்கறீங்களா? 7.7. அடுத்து next என்னன்னு பார்க்கறீங்களா? questionல படம் கொடுத்துட்டான். படம் கொடுத்துட்டு ஒரு வினாவும் அதுல கேட்டிருக்கான். Okay. Question கவனிங்க. From a solid cylinder whose height is 2.4 cm and diameter 1.4 cm, a conical cavity of the same height and base is all out figure படம். Find the total surface area of the remaining solid. அதாவது ஒரு திண்ம உருளையினுடைய உயரம் 2.4 சென்டிமீட்டர் ஆகும். அதன் ஆரம் 1.4 சென்டிமீட்டராகவும் இருக்கான். ஓகே, அதுல கோனிக்கல் கேவிட்டி ஆஃப் த சேம் ஒரே அளவு. அப்ப ஹைட் கூம்பு வடிவத்தினுடைய உயரமும் அதே உயரம் இருக்குது, சேம் ஹைட். அண்ட் பேஸ் இஸ் ஆல் அவுட். அடிபாகத்திலிருந்து அந்த கூம்பின் உயரம் இந்த உருளையின் உயரம் சமமாக இருக்கு ரெண்டும். Okay, find the total surface area of the remaining solid. அவன் என்ன கேக்குறான்? இதனுடைய மீதமுள்ள மொத்த புறப்பரப்பை காண்க. அப்ப total surface area of remaining the solid equals curved surface area of the cylinder. இதுல என்னென்ன உருவங்கள் இருக்கு பாருங்க. ஒன்னு சிலிண்டர் இருக்கு, நெக்ஸ்ட் கோன் இருக்கு, அடுத்தது பாட்டம் ஆஃப் பேஸ் இருக்கு இல்லையா கீழே. இப்ப இந்த மூலத்துடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் தி சாலிட். பார்க்கலாங்களா? சொல்யூஷன் இங்க பாருங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங், கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதல, வேற ஒண்ணும் இல்லை, நான் புதுசா ஒண்ணு எழுதல. ரிமைனிங் சாலிட் அதுதான் கண்டுபிடிக்க சொல்றான். equal curved surface area of a cylinder. first என்ன இருக்கு? cylinder. okay, plus curved surface area of a cone. ரெண்டாவது. மூன்றாவது என்ன இருக்கு? அதோட கண்டினியூ தான். third area of the பாட்டம், இதனுடைய பரப்பளவு இந்த ஏரியா. அப்போ இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. 3 ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr(h) பிளஸ் கோனுக்கு πr(l), ஏரியா ஆஃப் த பாட்டம் வந்து சர்க்கிள் πr². இப்போ 3 இருக்கு. இதுல காமனா என்ன இருக்கு பாருங்க. πr வெளியே எடுத்துடலாமா? πr வெளியே எடுத்துட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கு? 2h பிளஸ் l பிளஸ் r. இப்போ நமக்கிட்ட என்னென்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் d equal to 1.4. அப்போ ரேடியஸ் d by 2 equal to radius. that means இது பண்ணா 0.7. 1.4 divided by 2 equal to 0.7. okay, height h equal to 2.4, that's equal to r தெரியும், இது h தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? அடுத்தது l தேவை. இல்லையா? இங்க கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. l equal square root of h square plus r square. h means 2.4 whole square plus r means 0.7 whole square. okay, இது பண்ணா எவ்வளவு வருது? 24 into 24 0.4 2.4 into 2.4 மல்டிப்ளை பண்ணா என்னது? அதாவது 2.4 into 2.4 தானே. that means மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணா 5.76 என்ன வரும்? 5.76 plus 49. okay,
அது 49 0.49 வரும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணலாங்களா? 9 6 15 மீதி 1, 8 8 4 12 மீதி 1, 6.25. 6.25 இது பண்ணா 2.5. L equal to 2.5 கிடைச்சு. நமக்கு என்ன கிடைச்சு? L கிடைச்சிருச்சு, H தெரியும், R தெரியும். இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? பையோட மதிப்பு 22/7 into R. R equal to 0.7 into 2 into H. H means 2.4 plus L 2.5 R 0.7. ஓகே, இது கேன்சல் பண்ண என்ன வருது? 0.1. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் 22 into 0.1 இது வந்து 8 4.8 plus 2.5 0.7. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4.8 இது ஆட் பண்ண 22 into இந்த இது மல்டிப்ளை பண்ணுது 2.2 மாறிடுது. ஓகேங்களா? into 4.8 7 12 20 ரிமைண்டர் 2 4 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 7 5 12 12 8 20 மீதி 2 6 8. ஓகே 8. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க ஆன்சர். 8 2s are 16 ரிமைண்டர் 1 8 2s are 16. அப்போ 7.6. total surface 7.6 centimeter square. ஓகே பிள்ளைகளா, இப்ப ஆன்சரு 7.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அழகா கண்டுபிடிச்சோம். எதுக்கு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட் இஸ் 17.6. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குது. ஓகே பிள்ளைகளா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.